30 வயதை கடந்த அனைவருக்கும் முழு உடல் பரிசோதனை செய்யப்படும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் அருண்ராஜ் அறிவிப்பு. மூத்த குடிமக்களுக்கு கட்டணமில்லா உயர் சிகிச்சை தரப்படும் வகையில் புதிய திட்டம் கொண்டுவரப்படும் எனவும் பேச்சு. முதல்வர் விஜயை சந்திக்க தமிழ்நாடு வருகிறார் கர்நாடக முதல்வர். ஆகஸ்ட் 20ஆம் தேதி சந்திப்பு நடைபெறும் என அரசியல் வட்டாரங்கள் தகவல். பத்திரப்பதிவு, வருவாய், தகவல் தொழில்நுட்பத்துறை ஆகிய மூன்றும் இணைந்து செயல்படுகின்றன. 3 ஆண்டுகளில் காலி பணியிடங்கள் இல்லாத நிலையை நிறைவேற்றி காட்டுவோம் என அமைச்சர் செங்கோட்டையன் திட்டவட்டம். அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு காலி பணியிடங்களே இல்லை என்ற நிலையை 3 ஆண்டு காலத்தில் நிறைவேற்றி காட்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். விற்பனை சரிவால் தமிழ்நாடு, ஆந்திரா, கோவாவில் உள்ள 10 கோஆப்டெக்ஸ் கடைகளை மூடும் கைத்தறித்துறை. தமிழ்நாட்டில் ஒசூர், கடலூர், நெல்லை ஆகிய இடங்களில் உள்ள கடைகள் மூடப்பட உள்ளதாக தகவல். நீட் தேர்வுக்கு எதிராக திராவிடர் கழகத்தின் சார்பில் நடத்தப்படும் பேரணி குறித்த விவரங்களை நாளை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அனுமதிப்பது குறித்த உத்தரவு நாளை பிறப்பிக்கப்படும் எனவும் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆளும் கட்சியாக வரும் என தொல் திருமாவளவன் சூளுரை. தாவேக மற்றும் விசிக இணைந்தே பயணிக்கும் என உளுந்தூர்பேட்டை தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டில் விசிக தலைவர் திருமாவளவன் அறிவிப்பு. காலம் ஆளுங்கட்சியோடு நாம் கூட்டணி வைத்தோம். விடுதலை சிறுத்தைகளும் தமிழக வெற்றி கழகமும் இன்னைக்கு இந்த களத்தில், தமிழக அரசியல் களத்தில் இணைந்தே பயணிக்கும். உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநாட்டில் தீப்பந்தம் ஏந்தி ராம்ப் வாக் செய்த தொல் திருமாவளவன். கூட்ட மேடையில் அதிக அளவில் தொண்டர்கள் ஏறியதால் மாநாடு சிறிது நேரத்திலேயே நிறைவு. மேடை விட்டு இறங்குங்க ப்ளீஸ். பாட்டை நிறுத்துங்க. தம்பி நீங்களே கீழே இறங்க. கீழே இறங்கு. கருப்பு சட்டை போட்டோம் பூரா முதல்ல கீழே இறங்கு. கருப்பு சட்டை போட்டோம் பூரா கீழே இறங்கு. கருப்பு சட்டை போட்டோம் இறங்கு. தாவேக அரசு 100 நாட்களில் 546 குற்றச்சம்பவங்கள் நடந்துள்ளதாக திமுக குற்றச்சாட்டு. பெண்களுக்கு பாதுகாப்பு என்பதே இந்த அரசில் இல்லை என சட்டத்துறை இணை செயலாளர் பரந்தாமன் விமர்சனம். சென்னை கோயம்பேடு திருமங்கலம் சாலையில் கர்நாடக பேருந்தை மறித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் போராட்டம். கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து சேலத்திலும் மறியல். திருச்சி, மதுரை விமான நிலையம், நாகை உள்ளிட்ட 7 இடங்களில் இன்று வெயில் சதம். திருச்சியில் அதிகபட்சமாக 103.46 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவு. தஞ்சையில் சிறப்பு உதவி ஆய்வாளரை கன்னத்தில் அறைந்த இளைஞர் கைது. இளைஞர் மீது கொலை மிரட்டல் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. பாஜகவின் தேசிய மகளிர் அணி தலைவர் பொறுப்பில் இருந்து வானதி சீனிவாசன் விடுவிப்பு. சத்தீஸ்கரைச் சேர்ந்த ரூப்குமாரி சௌத்ரி புதிய தலைவராக நியமனம். பாஜகவின் தேசிய செயலராக தமிழ்நாட்டைச் சேர்ந்த வெங்கடேசன் நியமனம். தேர்தலின் போது தமிழக பொறுப்பாளராக இருந்த PL சந்தோஷ் தேசிய பொதுச் செயலராக நீட்டிப்பு. சுதந்திர தினத்தில் மிகப்பெரிய சதி முறியடிப்பு. நாடு முழுவதும் 14 மாநிலங்களில் தேசிய முகமைகள் அதிரடி சோதனை நடத்தியதில் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்த 253 பேர் கைது. நாமக்கல் மாவட்ட முதலைப்பட்டியில் சில்லறை விவகாரத்தில் கடை ஊழியருக்கு அடி, உதை. சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பியோடிய 4 பேருக்கு நல்லிப்பாளையம் போலீசார் வலை.
கொண்டலாம்பட்டி பகுதியைச் சேர்ந்த 13 வயது சிறுமிக்கு ஓராண்டாக பாலியல் தொல்லை. தொடர் அட்டூழியத்தில் ஈடுபட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு. சென்னையில் இருந்து பஹ்ரைன் நாட்டிற்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்புடைய அமெரிக்க டாலர்கள் கடத்த முயற்சி. 2 பயணிகளை கைது செய்து டாலர்கள் பறிமுதல். பொள்ளாச்சி அருகே வால்பாறை மலைச்சாலையில் கொண்டை ஊசி வளைவில் சுற்றுலா வேன் கவிழ்ந்து விபத்து. 10க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே செயல்படாத கல்குவாரியில் பெண் சடலம் மீட்பு. 24 சவரன் நகையுடன் மனைவி மாயமானதாக கணவர் புகார் அளித்திருந்த நிலையில் நகை பணத்திற்காக கொலை செய்யப்பட்டாரா என போலீசார் விசாரணை. பத்து நாட்களுக்கு பின் இன்று முதல் அகஸ்தியர் அருவியில் குளிக்க அனுமதி. உற்சாக குளியல் போட்ட சுற்றுலா பயணிகள். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி திருவிழாவின் போது 10 நாட்கள் கடலில் குளிக்க தடை. வர்த்தகம் மிகவும் பாதிக்கப்படும் என்பதால் தடையை நீக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் வர்த்தகர்கள் கோரிக்கை மனு. செங்கடலில் சென்று கொண்டிருந்த சவுதிக்கு சொந்தமான சரக்கு கப்பல் மீது பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல். கப்பல் மீதான தாக்குதலுக்கு பொறுப்பேற்ற ஹவுதி கிளர்ச்சியாளர்கள். ஹவாய் தீவை புரட்டி போட்ட லாலா சூறாவளி. 100க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதம். சுமார் 2 லட்சம் பேர் நிவாரண முகாம்களில் தஞ்சம். இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் 284 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆன இலங்கை. சோனல் தினுஷா சதம். திக்வெல்லா 80 ரன்கள் குவித்து அணியின் ஸ்கோரை உயர்த்த உதவினார்.